ஹலோ ஆல். இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற கன்ஃப்யூஷனில் இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த ஒன் பாட் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நான் வந்து 2 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம ரைஸுக்கு வந்து தேங்காய் பால் தேவைப்படும். அதனால வந்துட்டு அரை மூடி தேங்காய், அது கூட 3 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி 2 தடவை பால் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து 1½ டம்ளர் அரிசி எடுத்துருக்கனால 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால்னு சொல்லி 3 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம வந்து மிளகாத்தூள் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் வந்து பச்சை மிளகாவே உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய், அதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணிவிட்டு, அது கூடவே வந்து நம்ம வந்து இந்த பிரியாணி இலை, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டார் பூ, அப்புறம் பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணி அது கூடவே முந்திரி ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து அது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த இடத்துல நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த ரைஸுன்னு இல்லை, எந்த ரைஸாக இருந்தாலும் வெங்காயம் நல்லா வந்துட்டு வதக்கிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் ஸ்பாயில் ஆகாது. நான் வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ் பட்டாணி வந்து 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுனா நீங்கள் நார்மல் பட்டாணியே வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா 1 நிமிஷம் எண்ணெயில் வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி தக்காளி வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகணும், இல்லைனா வந்து ஒரு கசப்பு டேஸ்ட் வந்துடும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலையும் ஆட் பண்ணி தேங்காய் பால் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாகி கொதிக்கும் போது தான் அரிசி போடணும், இல்லைன்னா வந்து குழஞ்சி போயிடும். ஆனால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்துட்டு அரிசி போட்டுக்கலாம். நான் வந்து ஜீரக சம்பா அரிசி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பாஸ்மதி இல்லை நார்மல் ரைஸ் கூட போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் சேம் ரேஷியோ தான். அதுக்கப்புறம் சால்ட் போட்டுட்டு சால்ட் செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நான் சொன்ன ரேஷியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். இதுக்கு மேலே விசில் விட வேண்டாம். இதுவே நல்லா வெந்துடும். இதுக்கு மேலே விட்டோம்னா வந்துட்டு அடி பிடிச்சிடும். இப்போ ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து இறக்கி வச்சுக்கிறேன். விசில் ஆறட்டும். விசில் வந்துட்டு நல்லா விசில் போனதுக்கப்புறமா நான் திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். செமையாக வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நல்லா கிளறி விட்டால் நம்மளோட தேங்காய் பால் சாதம் ரெடி. டெய்லி பிரியாணி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஏன்னா வந்து அதிகமான ஃப்ளேவர்ஸோ மசாலாஸோ எதுவுமே இதில் ஆட் பண்ணல. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.